நன்றி நன்றிண்ணா. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆவடி மாநகரத்தில் இங்கே சிறப்பான ஒரு கொள்கை விளக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் இரா எட்மன் ஜெயேந்திரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்துள்ள தா ராஜேஷ் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற வேலுமகி அவர்களே, முன்னிலை வகித்து வரும் பாலகண்ணன் அவர்களே, கா பிரபாகரன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தர உள்ள அருமை அண்ணன் தூவே வேணுகோபால் அவர்களே, வருகை தந்துள்ள எங்கள் மூத்த நிர்வாகியும் மாநில தொழிற்சங்க தலைவரும் செயலாளரும் ஆகிய அருமை அண்ணன் ஜம்பலிங்கம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து கட்சியில் இணைந்த காலத்தில் இருந்து கட்சியில் நடத்தும் அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர் இருக்கும் பகுதியிலும் அவர் பொறுப்பு வகித்துள்ள அனைத்து பகுதியிலும் அங்கே நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான குரல் கொடுத்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் மாதாவரம் இரா கார்த்திகேயன் அவர்களே, எனது அன்பு சகோதரர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் தர்மேஷ் அவர்களே, மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் அருமை அண்ணன் சிதம்பரம் அவர்களே, கா ஏகாம்பரம் அவர்களே, இங்கே கொள்கை விளக்க உரையாற்ற வருகை தந்துள்ள அருமை அண்ணன் தமிழரசன் அவர்களே, மற்றும் என்னுடன் வருகை தந்துள்ள மத்திய சென்னை மாவட்டத்தின் தலைவர் செல்வராஜ் அவர்களே, மத்திய சென்னை மாவட்டத்தின் பொருளாளர் கார்த்திகேயன் அவர்களே, 94வது வட்டத்தின் தலைவர் அருமை அண்ணன் கணேசன் அவர்களே, அண்ணா நகர் கிழக்கு தொகுதியின் செயலாளர் அருமை சகோதரர் தேவராஜ் அவர்களே, அண்ணா நகரின் கிழக்கு தொகுதி தலைவர் RS வேலு அவர்களே, கார்த்திக் அவர்களே, ஆயிரம் விளக்கு தொகுதியின் செயலாளர் சண்முகம் அவர்களே, ஆயிரம் விளக்கு தொகுதியின் செயலாளர் குமாரன் அவர்களே, இந்த மாலை வேளையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தருணத்தில் இந்த கொள்கை விளக்க கூட்டம் ஏன் இங்கே அமைத்துள்ளது, தேர்தல் வரும் நாள் மிகவும் நெருங்கியுள்ளது. அதில் கூட்டணியை பொறுத்து கூட்டணியில் கட்சியில் எத்தனை தொகுதிகள் பொறுத்தும் எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏன் தெருமுனை கூட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது? அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டு காலம் ஆகின்றது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். இது தேர்தல் வரும்போது அத்தி பூத்தா போல் 5 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் பூ அல்ல இந்த கட்சி. அது போன்ற பல கட்சிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கட்சியை ஆரம்பித்து தேர்தல் வரும் நேரத்தில் மட்டும் எந்த கூட்டணியில் இடம்பெறலாம், எத்தனை சீட்டுகள் வாங்கலாம், எவ்வளவு தொகுதிகள் நமக்கு கிடைக்கும், எவ்வளவு பணம் நமக்கு கிடைக்கும் என்று சுற்றி திரிகின்ற கட்சிகள் மத்தியில் மக்களுக்காக மண்ணுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டா கூட தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் கூட மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எங்கள் தலைவர் களத்தில் நின்று போராடினார். தேர்தல் நேரம் நாடாளுமன்ற தேர்தலை குறித்து பேசணும், அதெல்லாம் அப்புறம்தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது மத்திய அரசாங்கத்தால் நம்ம மாநில அரசுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ எந்த கட்சி பேசுதோ இல்லையோ களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரே கட்சி ஒரே தலைவர் எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தான். தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்லது கூட செய்யாது. எப்ப மத்திய பட்ஜெட் அறிவிச்சாலும் சரி,
அந்த மத்திய பட்ஜெட்ல தமிழ் நலனை காற்று தமிழ்நாட்டு நலனை காற்று ஒரு நல்ல விஷயம் இருக்குதான்னு கேட்டா இருக்காது. நம்ம கிட்ட இருந்து வரிய ஜிஎஸ்டி வரிய அதிகமா பெற்றுக்கிட்டு நம்மளுக்கு உண்டான தொகையை குறைவா கொடுக்கறது தான் இந்த மத்திய அரசு. இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு டிவி தொகுப்புல தலைவர் அவர்களை அழைத்திருந்தாங்க. அந்த மின்னம்பலம்ன்ற ஒரு சேனல். அதுல தலைவர் மட்டுமல்ல பல தலைவர்களையும் அந்த கூட்டத்திற்கு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் கலந்துட்டேன். அப்போ தலைவர்கிட்ட கேட்டாங்க, வருகின்ற தேர்தலில் எத்தனை தொகுதி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது போன்ற பல கேள்விகள் அங்கே கேட்கப்பட்டது. அதுக்கு தலைவர்கள் அவரோட ஸ்டைல்ல அவரோட பாணியில அழகா பதில் சொன்னார். இது எதுக்கு இந்த நேரத்தில் சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கட்சியின் சார்பில் அங்க ஒருத்தர் கலந்துகிட்டாரு. நிர்மல் குமார் சொல்லிட்டு ஒருத்தர் கலந்துகிட்டாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, யார் நம்ம தலைவர்கிட்ட கேட்ட அதே மாணவர்கள் தான். அவர்கள்லாம் வந்து ஐஏஎஸ் படிப்பதற்காக படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர்கள். அந்த மாணவர் கேட்கிறாங்க, ஐயா ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு உங்க தலைவர் சொல்றாரு. அதில் ஒரு மாணவர் கேட்கிறான், ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு உங்க தலைவர் சொல்றாரு, முதல்ல நீங்க விற்கிற உங்களோட படத்துக்கு விற்கிற டிக்கெட்டு விலை 2000, 5000, 10,000 விற்கிறாங்களே, அதை 150 ரூபாய்க்கு வித்துட்டு உங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற உங்க தலைவர் முதல்ல இதை ஒழிக்க சொல்லுங்க. இது பேர் ஊழல் இல்லையா? அதிக பணம், ஒரு படத்துக்கு அதிக பணம் வாங்குவது ஊழல் இல்லையா அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. எங்கள் தலைவரை கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தலைவர் அங்க பதில் கொடுத்தாரு. அவரை வேற எதுவும் கேட்க முடியாது. தலைவரை பத்தி ஊழலை பத்தி பேச முடியுமா? எங்க தலைவரை பத்தி பேச முடியாது. இந்த மண்ணுக்காக மக்கள், ஏன்னா கடலூர்ல தானே புயல் வந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகுதான் ஹெலிகாப்டர் மூலமா அங்க பாதிக்கப்பட்ட நிலத்தை பார்க்கறதுக்கு சென்றாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய சொந்த பணத்தையும் செலவழிச்சு அது பத்தாம அவரோட சொந்த வீட்டையும் வித்து அந்த மக்களுக்காக, அந்த மண்ணில் வாழ்ற எல்லா மக்களுக்காகவும் அவரோட முடிந்த உதவியை தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருந்தாரு. இது வரலாறு. அவரை வந்து ஊழல் பத்தியோ மற்ற விஷயங்கள் பத்தியோ எதுவும் கேட்க முடியாது. கேட்டா விமர்சனம் என்ன, அங்க உங்க கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது, நம்ம ஈழத்து மக்கள் கொன்று குவிக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து உதவியா இருந்தாங்களே, உறுதுணையா இருந்தாங்களே, அமைதி படைன்ற படையை அமைச்சு இந்த மாதிரி அங்க இருக்கிற ஈழ பெண்களை கற்பழித்தாங்களே, இது மாதிரி விமர்சனம் மட்டும்தான் அவரை வைக்க முடியும். அதுக்கு உண்டான பதில் அவர் சொல்லிட்டாரு. தேர்தல் நேரத்தில் காங்கிரஸோட எந்த ஒரு மேடையிலையும் நான் பேச மாட்டேன், அது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் குறைந்தபட்ச உடன். ஏன்னா தலைவர் ஒரு சீட்டுக்காக நீங்க வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறீங்களே அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு தலைவர் அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு சீட்டுன்றது முக்கியம் இல்லைங்க, அங்க ஒரு சீட்டு இருந்தாலும் 234 தொகுதியில் நடக்கிற விஷயங்களை பத்தி அங்க மக்கள் அந்த சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை என் மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்காக மண்ணுக்காகவும் நான் தொடர்ச்சியா களத்தில் நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையா இருக்கு, அந்த ஒரு சீட்டா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்கள் சொன்னார். இப்போ இதுக்கு முன்னாடி பேசிய தோழர் கூட சொன்னாரு, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணம் எங்கள் தலைவர் என்று. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று முதல் விதை விதைத்தவர் எங்கள் தலைவர். அதெல்லாம் பெருமையா சொல்லிப்போம். இன்னைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் எங்க தலைவர் தான். இனி மாவட்டத்திற்கு ஒரு கலை கல்லூரி இருக்குன்னா, தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரி இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் தலைவர் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் தான். அவர் தொடர்ச்சியாக மக்கள் சட்டமன்றத்தில் மக்களுக்காகவே சிந்தித்து கடைசி நிமிடம் வரை பேசிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி இருக்காங்களா? கிடையாது. ஆனா அவங்க எப்படி குஜராத்ல, எப்படி பீகார்ல, எப்படி ஒரிசால எப்படி மத அரசியல செய்தார்களோ அதே போன்ற மத அரசியல இங்க தமிழ்நாட்டில் கால ஊன்றி செய்யணும், மத கலவரத்தை ஏற்படுத்தும், அதன் ஊடாக நம்ம கால் பதிக்கணும் ஒரே ஒற்றை நோக்கோடு தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்த பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலையில தீபமேற்ற ஒரு வழிபாடு என்பது கோயில்ல கீழே தான், மேல சிக்கந்தர் தர்கா இருக்கு, அங்க வந்து அந்த பிரச்சனையே இல்லை. ஆனா இது ஒரு பிரச்சனையாக அவங்க உருவாக்க வேண்டும், இதன் மூலமாக அங்க மத கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த முயற்சிக்கு அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் யாரும் செவி சாய்க்கல.
அங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சாங்க. அங்க கருத்து கணிப்பு எடுக்கும் போது என்ன சொன்னாங்க, நாங்க இங்க வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் நாங்க அண்ணன் தம்பியும் மாமா மச்சான் பாடிட்டு இருக்கோம். இவங்க யாருன்னே தெரியல, எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. இங்க கூட்டமா சேர்ந்து இங்க மேல தீபம் ஏற்றியதான் ஆகணும். இதன் மூலமா நான் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எங்க மக்கள் இங்க இடம் கொடுக்க மாட்டாங்க என்று அந்த மக்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. எச் ராஜா என்ன சொன்னாரு, திருப்பரங்குன்றம் மீண்டும் ஒரு அயோத்தி போல இங்கே தமிழகத்தில் நடக்கும், நடந்தே தீரும் சொன்னாரு. அந்த எச் ராஜா இன்னைக்கு மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்காரு. மத கலவரத்தை ஏற்படுத்தி இங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே அறிவார்ந்தவங்க தான். யாரும் இங்க வந்து பிளவுபடுத்த முடியாது. இது வந்து குஜராத் இல்ல, பீகார் இல்ல, ஒரிசா இல்ல. மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும். மும்மொழி கொள்கை தான் இங்க இந்தியா முழுக்க இருக்கணும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்தில இருந்து பாருங்க தமிழ்நாட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். மும்மொழி கொள்கையை ஏற்றவன் அங்கேயே நல்லா இருந்திருக்கலாமே, அங்கேயே வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கலாமே. கிடையாது. தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் என்னவா வந்தான், வட மாநிலத்தை சேர்ந்தவன் குல்பி ஐஸ் விற்கிற மாதிரி வந்தான், பெட்ஷீட் விற்கிற மாதிரி வந்தான், பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி வந்தான், பானிபூரி விற்கிற மாதிரி வந்தான். இன்னைக்கு அனைத்து துறையிலும் அவன் தான் இருக்கான். நம்மளோட வேலை வாய்ப்பு முற்றிலுமா போயிடுச்சு. வேலை வாய்ப்பை முற்றிலுமா எடுத்துட்டான். இப்ப மேஸ்திரியில இருந்து கொத்தனார்ல இருந்து சித்தாள் வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. எங்க திரும்பினாலும் வட மாநிலத்தவன் தான். எந்த கடையில பார்த்தாலும் அவங்க தான். துணி கடையில பார்த்தாலும் அவங்க தான், ஃபாஸ்ட் ஃபுட்ல பார்த்தாலும் அவங்க தான், பெரிய பெரிய நிறுவனத்திலையும் அவங்க தான். நம்மளோட ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பையும் பறிச்சிட்டாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சினால ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடிஞ்சது, நம்மளுடைய வேலை வாய்ப்பு, நம்மளுடைய கல்வி உரிமை, நம்ம மாணவிகளோட கனவுகள் எல்லாமே போச்சு. அவன் எதன ஊடால தமிழ்நாட்டில் கால் ஊனணும்னு நினைச்சான். தமிழ்நாட்டில் பிள்ளையார் சிலையை வச்சு அது ஊடாக எதனா பண்ண முடியுமா, அரசியல் பண்ண முடியுமான்னு பார்த்தான். தமிழ்நாட்டில் முடியல. அப்படியே வேற மாநிலத்தை எங்கெல்லாம் வந்து அவன் கால் பதிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மாநிலத்தை கேரளாவுக்கு போனா அங்க சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லி அங்க ஒரு அரசியல் பண்ணான். ஆந்திரா பக்கம் போனா ஏலகொண்டலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு அங்க ஆரம்பிக்கிறான். மகாராஷ்டிராவில் போனா உத்தரப்பிரதேசத்தில் ஜெய் ஸ்ரீராம், மேற்கு வங்காளத்தில் ஜெய் காளி. ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கடவுளை வைத்து எங்க மத அரசியலை செய்ய முடியுமோ அதை நேர்த்தியா செஞ்சு அந்தந்த மாநிலத்தோட எல்லா மொழி, ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி இருந்தது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மொழியை அழிச்சிட்டான். அவன் இந்திய திணிச்சிட்டான். அவனால திணிக்க முடியாத 1-2 மாநிலம் பார்த்தா ஒன்னு கேரளா, ஒன்னு தமிழ்நாடு. ஒரு மொழிக்காக ஒரு இனம் அழிந்தது என்று சொன்னால், ஒரு மொழிக்காக மக்கள் ரோட்டில் வந்து பெரும் திரளாக போராட்டம் நடத்தியது என்று சொன்னால், ரத்தம் சிந்தி சிறைக்கு சென்று உயிர் நீத்த ஒரே மொழி தமிழ் மொழி, தாய்மொழி நம்ம மொழி மட்டும்தான். வேற எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு கிடையாது. அதனால பார்த்தான் எந்த வழியிலாவது அவன் எப்படியாவது கால உண்ணமே என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியதுதான் அதிமுக. இங்க ராயபுரத்தில் ஒரு அமைச்சர் இருந்தாரு, இப்போ இருக்கிறாரு ஜெயக்குமார் சொல்லிட்டு. அவரு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, நான் தோத்ததுக்கு காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தான். நான் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். இந்த என் படுதொழிக்கு காரணம் இந்த பிஜேபி தான். இனி என் வாழ்நாளில் பிஜேபி எங்க கட்சி ஏற்காது. நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம். யார் சொன்னா? நான் சொல்ல, அந்த ராயபுரத்தில் சேர்ந்த எம்எல்ஏ ஜெயக்குமார் சொன்னார். அந்த கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் தெரியும், அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு தடவை தவறு செஞ்சிட்டேன், நான் செய்த தவறினாலதான் அங்க ஆட்சியும் கலைச்சேன், பிஜேபியோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு. இனி என் வாழ்நாளில் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இனி பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்களோட பேச்ச கூட கேட்காம இன்னைக்கு ஊழல் செஞ்சுட்டு இடி ரைடு விட்டு நீ எங்க கூட கூட்டணிக்கு வரலனா நீ சிறைக்கு செல்வ, உன் குடும்பம் சிறைக்கு செல்லும் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டணி வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா இடி ரைட்ல மாட்டிக்கினவங்க தான். டிடிவி தினகரனா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த இடி ரைடுக்கு பயந்து
அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க தான். ஒன்றும் மெகா கூட்டணி அது ஒன்றும் மெகா கூட்டணி ஒன்றும் கிடையாது. அது ஃபுல்லா இடி கூட்டணி. பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்ச எவராக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும், அது தமிழ்நாட்டில் படுதோல்வி தான் அடையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், திராவிட கட்சிகள் அது எண்ணற்ற விமர்சனங்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனா அவங்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் களத்தில் நின்றவங்க. இப்போ ஒருத்தர் கிளம்பி இருக்காரு, தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு. அந்த கட்சியில அவர் என்ன சொல்றாரு? தற்கூரின்னு சொன்னா கோவப்படுறாப்புல. தற்கூரின்னு யாரா சும்மா சொல்றாங்களா? அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிய எங்க அண்ணன் கூட்டத்துக்கு வந்து இங்க என் உயிர் போனா யாருக்குமே, என் வீட்டுல உயிர் போனா யாருக்கும் தெரியாது, இங்க உயிர் போனா உலகத்துக்கே தெரியும்ன்றான் ஒரு முட்டா. இதுக்கு பேர் தற்கூரி இல்லாம வேற என்னென்ன? எனக்கு என் குழந்தை இறந்துருச்சு, ஒரு அம்மா சொல்றாங்க, என்னால இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும், எங்க அண்ணனுக்காக ஒரு குழந்தை இறந்துச்சு, நான் சந்தோஷப்படுறேன்றாங்க. ஒரு அண்ணன் இறந்துட்டான், ஒரு தம்பி சொல்றான், எங்க தலைவர் விஜய் அவர்கள் பனையூர்ல வச்சு என்னை பார்த்து பேசினாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க அண்ணன் இறந்தது கூட எனக்கு பெருசா தெரியலன்றாங்க. கரூர்ல 41 உயிர்கள், வயிற்றில் இருக்கும் குழந்தையோட சேர்த்து 42 உயிர்கள் போனது. அந்த உயிர்கள் போய் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 உயிர் போயிருக்கு. அவர் மாநாடு, பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து, ரோட் ஷோ எல்லாம் சேர்த்து. ஆனா 3ஆம் ஆண்டு துவக்க விழால பாத்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர் காட்டினார் பாத்தீங்களா, நடனமாடி. எந்த மனுஷனாவது பண்ணுவானா? நம்ம ரோட்லயே போறோம், காரை ஓட்டுன்னு போறோம், ஒரு நாயோ ஒரு ஆடோ ஒரு ஏதோ ஒரு மிருகத்தை நம்ம இடிச்சு தள்ளினா கூட அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சோறு இறங்காது, தெரியாம இடிச்சிருப்போம். பாவம் அந்த ஆடு இறந்துச்சு, அந்த ஆடு செத்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மள சோறு கூட இறங்க அன்னைக்கு நைட்டு இறங்காது, எனக்கு இறங்காது, நாங்களாம் மனுஷங்க. ஆனா 41 உயிர், கிட்டத்தட்ட 50 உயிர் போயிருக்கு. உன்னை பார்க்க வந்து, என் தலைவனை பார்க்க வந்து ஒன்னு அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்க தற்கூரி தான். ஆனால் இறந்தவர்கள் மனிதர்கள் தானே. அந்த ஒரு எண்ணம் கூட உனக்கு இல்ல. நீ என்ன பண்ற? நடன ஆடுற 3ஆம் ஆண்டுக்கு. நீங்க சொல்லலாம் 41 உயிர் இருந்தாலும் அவர் தலா 20 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்தாரு, தாவேக்காவின் தலைவர் எங்கள் தலைவர் தானே கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஆனா 20 லட்சம் அவர் அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தாரா, இல்ல கட்சி அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தாரா? ஆதவ அர்ஜுனா அங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அக்கௌண்ட்ல இருந்தா போச்சு அந்த 20 லட்சம் ஒரு ஆளுக்கும். அவர் சொந்தமா தொழில் செஞ்சு சம்பாதிச்சாரா? அவரோட மாமனார் யாரு? லாட்டரி மார்ட்டின், திருட்டு லாட்டரி மார்ட்டின். அவரோட பணத்துல இருந்து இந்த பணம் வழங்கப்பட்டது. எதுக்காக இது சொல்றானா, அது அவன் கட்சியில இருந்து பணம் வழங்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஊழல் நாங்கள் செய்யவே மாட்டோம், ஊழல் செய்கின்ற பணத்தை நாங்க எடுக்கவே மாட்டோம், அப்படியாப்பட்ட பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன விஜய் இப்ப மார்ட்டினோட பணத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க. இது ஊழல் பணமா? எந்த பணம்? அவர் என்ன சுயமா சம்பாதிச்சாரா? கேரளா லாட்டரி 1 லட்சம் லாட்டரி டிக்கெட் அச்சடிக்குதுன்னா அதுல டூப்ளிகேட் 9 லட்சம் லாட்டரி டிக்கெட் அச்சடித்து சேர்த்த பணம் தான் இந்த பணம். அப்ப இது ஊழல் இல்லையா? நீங்க வரும்போதே உங்க டிக்கெட்டை 5000த்துக்கோ 10,000த்துக்கோ வித்துட்டு உள்ள வரீங்க. கேட்டா நான் ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்றீங்க. அப்புறம் இலவசத்தை விமர்சிக்கிறீங்க. இலவசத்தை விமர்சிக்கிற நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு வீடு ஸ்கூட்டி கொடுப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம். இதெல்லாம் எந்த பணத்துல இருந்து கொடுப்பீங்க? நீங்க வாங்குற 200 கோடி ரூபாய் இருந்து கொடுப்பீங்களா, இல்ல நீங்க சேர்த்து வச்சுக்கிற 10,000 கோடியில இருந்து கொடுப்பீங்களா? ஊழல் சொல்றீங்களே, நீங்களே வந்து புலி படத்துக்கு உங்க படத்துக்கு வாங்கின 15 கோடிக்கு நீங்க டாக்ஸ் கட்டல, 1.5 கோடி ரூபாய் உங்களை கட்டலன்னு சொல்லி உங்க மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நீங்க மேல்முறையீடு போறீங்க. உயர் நீதிமன்றமும் அந்த 1.5 கோடி ரூபாய் நீங்க கட்டித்தான் ஆகணும் சொல்லுது. அப்போ நீங்க வரி ஏய்ப்பு செய்றீங்களே, இது ஊழல்ல சேராதா? ஊழலை பத்தி பேசுறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இது போல இங்க நாம் மண்ணுக்காக மக்களுக்காக தொடர்ச்சியா களத்தில் நின்று போராடக்கூடிய எங்கள் தலைவரே இந்த ஆவடி நகரத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் இங்கே எங்கள் தலைவரின் வழி என்ன, மக்களுக்காக மண்ணுக்காக என்ன தொடர்ச்சியா அவர் செஞ்சார் என்ற சொல்லுவதற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் அமைந்துள்ளது. இந்த கூட்டத்திற்கு இன்னும் சிறப்பு அழைப்பாளர்கள் வருகை தந்துள்ளார்கள், அவர்கள் எல்லாம் பேச வேண்டும். ஆகையால் எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தோழருக்கு மிகவும் நன்றி. ஆனால் சரி